இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களை சென்றடையும் போது அதன் உண்மையான பலம் வெளிப்படும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குஜராத்தி மற்றும் தமிழ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். மேலும் ஆங்கிலத்தில் இருந்து ஹிந்தி மொழிக்கு 8வது பதிப்பு சட்ட சொற்களஞ்சிய புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், குஜராத்தி மற்றும் தமிழ் மொழிகள் நாட்டின் வளமான பாரம்பரியமிக்க மற்றும் கலாச்சார மொழிகளில் ஒன்றாகும் என்று கூறினார். இரு மொழிகளும் இலக்கியம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாகவும் இந்த மொழிகளில் அரசியலமைப்பு சட்டம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதன் மூலம் மக்கள் தங்கள் உரிமைகள், கடமைகள் மற்றும் ஜனநாயக பொறுப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். That every language of Bharat, from Tamil to Kashmiri, from Gujarati to Assamese and Nagamis, carries centuries of heritage. It will even any small dialect of a tribal community also represents the great tradition, great culture of that community. தமிழ் உலகின் மூத்த செம்மொழிகளில் ஒன்றாகவும் 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய செறிவும் தனித்துவமான இலக்கண கட்டமைப்பும் கொண்ட தொன்மையான மொழியாகும். This is not my words alone. This is the words of our great Prime Minister Sri Narendra Modi ji that Tamil is one of the oldest language in the earth and it got a 2000 years of high literature.